சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். நிகழ்த்துகின்ற ஒரு பெரிய கொடுமை இது. நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்திலேருந்து தான் நம்ம கேட்குறோம். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்குது, நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியதும் பிரித்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது, இருமொழி கொள்கை தான். அது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அந்த துறை அதிகாரிகளும் என்கிட்ட விளக்கியிருக்காங்க. முதலமைச்சரோட பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பார்ப்போம். அது முதலமைச்சர் பேசிட்டு நிதிகள் வழங்குவதில் ஆமாங்க. இப்போ ஒன்றிய அரசு பட்ஜெட்லயும் நமக்கு எதுவுமே ஒதுக்கல, பேரை கூட தவிர்த்துட்டாங்க. செங்கல் புயலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6500 கோடி கேட்டோம். ஆனால் ஒன்றிய அரசு வெறும் 600 கோடி தான் கொடுத்தது. அது கூட SDRF தான் கொடுத்தாங்க தவிர அந்த புயல் பாதிப்புக்காக அவங்க கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு அவங்க தொடர்ந்து அறிக்கிட்டே இருக்காங்க. மாற்றத்தை மனப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தரவே எந்த நேரத்தை பதிலடி தரணுமோ கண்டிப்பாக நிச்சயமாக தருவாங்க. ஆனால் எந்த காலத்திலையும் கல்வி உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுதான் ஒரு குற்றச்சாட்டா முன்னெச்சரிக்கை. கண்டிப்பாக பொதுப்பட்டியலாம் இருந்துச்சு. 77ல் மாத்திட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு உரிமையாக படிக்கிறாங்க. இப்படிதான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அடுத்து இதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு மாநில அரசு மீது ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை இன்னொரு வழியாக திணிக்க பார்க்குறாங்க. நிச்சயமாக இதை முதலமைச்சர் ஒத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரியான நேரத்தில் தகுந்த பதிலளிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.